கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61 அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 61 அதிகாரம் வசனம் 7 முதற் பகுதி. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பல கர்த்தருடைய பிள்ளைகள் தாங்கள் செய்யாத குற்றத்திற்காக அல்லது காரணமில்லாத அநேக காரியங்களில் இன்றைக்கு வெட்கப்பட்டு கலங்கி நிற்கின்ற ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் பிள்ளைகள் நிமித்தமாக ஏற்படுகிறதான ஒரு சில காரியங்கள் பெற்றோருக்கு மிகுந்த மன சங்கடத்தை உண்டாக்கி தருகிறது. ஏன் பெற்றோர்கள் கூட பிள்ளைகளுக்கு அநேக நேரங்களில் மிகுந்த கஷ்டத்தை உருவாக்குகிறார்கள். அது மாத்திரமல்ல, அநேக இடங்களிலே வேண்டுமென்றே கடவுளுடைய பிள்ளைகள் மிகவும் மிருதுவானவர்களாக இருக்கிறார்கள் என்பது நிமித்தமாகவும், மன்னிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள், சகிப்பு தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் இதை பார்க்கும் பொழுது அநேகருக்கு கடவுளுடைய பிள்ளைகளை மிகவும் எளிதானவர்களாக நினைத்துவிட்டு மிகவும் அற்பமாக அவர்களை எண்ணி அவர்களை வஞ்சிப்பதையும் அவமானப்படுத்துவதையும் நிந்திப்பதையும் இன்றைக்கு பரவலாக நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். கிறிஸ்தவன் தாக்கப்படும் பொழுது கூட அவன் அமைதியாய் போகும் பொழுது என்ன நினைக்கின்றார்கள்? இவன் ஏமாளியாக இருக்கிறான் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் ஒரு காரியத்தை மறந்து விட்டார்கள். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறதான கட்டளைகளானது நம்மை அப்படிப்பட்டதான ஒரு நிலையிலே நம்ம இருக்க வைத்து கொண்டிருக்கிறது. நாமும் மனிதர்கள்தான். பல நேரங்களிலே காயப்படுத்தப்படுகின்ற வார்த்தைகள் நம்மை நோக்கி வரும்பொழுது நமக்கும் கோபங்கள் வருகிறது. அல்லது நான் செய்யாத குற்றத்திற்காக நான் ஏன் அடிக்கப்பட வேண்டும், நான் ஏன் இப்படி தண்டிக்கப்பட வேண்டும், அல்லது என்னை தொடர்ந்து இவர்கள் காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களே, நான் நிச்சயமாக பதில் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் மேலோங்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தைகள் என்ன செய்கிறது? நம்மை ஆண்டு கொள்ளுகிறது. கடவுளுடைய வார்த்தைகள் இந்த உலகத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக நம்முடைய இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் அவர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்பதை கடவுளுடைய பிள்ளைகள் அறிந்திருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த அவமானங்களோ அல்லது நிந்தைகளோ இந்த பிரச்சனைகளோ கடவுளுடைய பிள்ளைகள் சகிப்பதினாலே இவர்களுக்கு கடவுள் நிமித்தமாக வருகின்றதான பாக்கியம் என்ன, நன்மை என்னவென்றால், இப்பொழுது வாசிக்க கேட்ட வசனத்தில் ஆண்டவர் அதை மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார். உன் வெட்கத்துக்கு பதிலாக. அப்படி என்றால் ஒவ்வொருவரும் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக ஏதோ ஒரு காரணங்களினாலே நீங்கள் பிசாசானுடைய வஞ்சகத்தின் நிமித்தமாக அல்லது சத்துருவின் சதி நிமித்தமாக நீங்கள் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வெட்கத்திற்கு பதிலாக சிங்குலராக தனிப்பட்ட விதத்தில் தனித்தனியாக கடவுள் பேசுகிறார். உன் வெட்கத்திற்கு பதிலாக என்ன செய்யப்படும்? இரண்டத்தனையாய் பலன் வரும். என்ன அற்புதமான ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாம் ஓரிடத்துல வெட்கப்படுவோமானால் அந்த இடத்துல கடவுள் என்ன செய்கிறாராம்? அந்த வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பாக இரண்டத்தனையாக என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் 2 மடங்கு பலனை, ஆசீர்வாதத்தை
கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். அப்படி என்றால் என்ன? எந்த இடத்திலே நாம் வெட்கப்படுகிறோமோ அதே இடத்திலே கடவுள் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துகிறார். அதுவும் 2 மடங்காக பெருமைப்படுத்துகிறார். அப்படி கடவுள் நம்மை பெருமைப்படுத்தும் பொழுது யார் நம்மை வெட்கப்படுத்தினார்களோ, யார் நம்மை கலங்கச் செய்தார்களோ, யார் நம்மை அவதூறாக பேசினார்களோ, ஒருவேளை அது செயலிலோ வார்த்தையிலோ நம்மை காயப்படுத்தினார்களோ, அவர்கள் கூனி குறுகி போகும்படியாய், அவர்கள் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு போகும்படியாக கடவுள் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அநேக இடங்களிலே கடவுளுடைய பிள்ளைகள் உதாசீனப்படுத்தப்படுவார்கள். பிறர் முன்பாக மிகவும் அற்பமாக எள்ளி நகையாடி அவமானப்படுத்தப்படுவார்கள். ஆனால் கர்த்தர் வைராக்கியமுள்ள ஆண்டவர் அதே இடத்துல தலையை உயர்த்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். மொர்தெகாய் குறித்து நாம் வேதத்தில் நாம் படிக்கிறோம் அல்லவா? எஸ்தர் புத்தகத்தில் ஆமான் என்ற மனிதன் மொர்தெகாயை அவ்வளவாய் அவமானப்படுத்தி வெட்கப்படுத்தி காயப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆனால் பாருங்களேன், எந்த ஆமான் மொர்தெகாயை அவமானப்படுத்தி கொண்டே இருந்தானோ, ஏன் அழிக்கவும் தீர்மானித்தானோ, அதே ஆமான் கையினாலே மொர்தெகாய்க்கு அங்கே நன்மை பலனை பெருமைப்படுத்தப்படுகிறது அவனுடைய பெயர்கள். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அப்படி நம்மை உயர்த்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய உறவுகள் மத்தியில், உங்களுடைய சொந்த குடும்பத்தார் மத்தியில், அல்லது நீங்கள் பணியாற்றுகின்ற அலுவலகத்தில், திருச்சபையில், ஊழியம் செய்கின்ற இடத்துல, அல்லது நீங்கள் வசிக்கின்ற இடத்துல நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டு நீங்கள் வெட்கப்படுகின்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு இருப்பீர்களானால், ஏன் வெட்கத்தையே நீங்கள் அனுபவித்து கொண்டு ஒரு ஊமையனைப் போல, ஒரு செவிடனைப் போல, ஒரு வாயில்லாத பூச்சை போல எடுத்து என் நீதியை நியாயத்தை என் தரப்பில் இருக்கிறதான நியாயத்தை சொல்லக்கூட வாய்ப்பில்லாத நிலையில் அப்படியே குறுகி கிடப்பீர்களானால், கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அந்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக 2 பலனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் கம்பீரித்து தலை நிமிர்ந்து உங்களை நடக்கச் செய்கின்ற ஆண்டவர் உங்களுக்கு பதில் செய்வதற்காக அவர் சமீபத்தில் இருக்கிறார். ஆகவே கவலைப்பட வேண்டாம், பொறுமையோடு கூட சகியுங்கள். உள்ளத்தில் ஆண்டவருக்கு மாத்திரம் தோத்திரத்தை செலுத்தி கொண்டிருங்கள். சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் இறங்கி வருவார். உங்களை வெட்கப்படுத்துகிறவர்களை அதம் பண்ணி போடுவார். உங்கள் கொம்பையோ கடவுள் உயர்த்துவார். பயப்பட வேண்டாம். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் தகப்பனே, அற்புதமானது வேத வார்த்தை காய் தோத்திரம். உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக 2 பலன் வரும் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களுடைய கொம்பை உயர்த்துகின்ற ஆண்டவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த அனுபவத்தில் அருமையான கடவுளுடைய பிள்ளைகள் கடந்து சென்று கொண்டிருப்பார்களானால், தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அதிசயத்தை செய்ய போவதற்காய் தோத்திரம். உமது பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தி அவருடைய பெயரை பெருமைப்படுத்தி இன்னும் அதிகமாய் நீர் ஆசீர்வதிக்கப் போகிறீர். அதுவும் 2 பலன் வரும் என்று சொல்லுகிறீரே. அப்படிப்பட்டதான இரட்டிப்பான நன்மையினாலே தம்முடைய பிள்ளைகளை நிரப்பி கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.